ஹலோ, இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு புன்ட்ட கானால ஆல் இன்க்ளூசிவ் ரிசார்ட் ஒன்று போகிறோம். என் கூட வாங்க போ. ஸோ புன்ட்ட கானான்றது கரிபியன் ஐலண்ட்ஸில் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ன்ற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசார்ட்ஸ் அண்ட் ஓஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த ட்ரிப்போட டோட்டல் காஸ்ட் அண்ட் இந்த ட்ரிப் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து வீடியோ கடைசியில் போடுறேன், பாருங்கள். ட்ராவல் டைம் எங்களுக்கு அட்லாண்டாலேருந்து புன்ட்ட கானாக்கு 3.5 hours ஆச்சு. இங்கே வந்தாக்கா பார்த்தா பயங்கர கூட்டமாக வேறு இருந்துச்சு. யூஎஸ்லேருந்து கரிபியன் வெக்கேஷனுக்கு வருவாங்க தான், அதுக்குன்னு நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். ஸோ நாங்கள் யாருக்குமே வந்து ஹெல்த் ஃபார்ம் ஃபில் பண்ணதுனால எங்களுக்கு லைன் வந்து கொஞ்சம் பைபாஸ் பண்ணிட்டோம். நாங்கள் டாக்ஸி நாங்கள் யாருக்குமே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். வெளியே வந்தோடனே அந்த டாக்ஸி டிரைவர் வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பட் வந்து அங்கேயும் பயங்கர கூட்டம். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் வெக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். ஆனால் ஒன்று சொல்லணும், இங்கே வந்து செக்இன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. நாங்கள் வந்தப்போ ஒரு 45 to 1.5 hours ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து அதை தாண்டி அவங்க அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வேறு பசி தாங்க முடியல. நாங்கள் காலையிலே எங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பிடவே இல்லை இன்னும். நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்து கடைசியில் வந்து ஒரு ரிஸ்பேண்ட் மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுதான் வந்து உங்களுக்கு டோர் கீ கார்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த ரிஸ்பேண்ட் தேவை. அது இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ரிசார்ட்டில் இருந்துக்கலாம், என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ நான் அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நாங்கள் ஃபைனலாக ரூமுக்கு வந்தோம். அப்படியே அப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கிங் சைஸ் பெட்டும் ஒரு சோஃபா பெட்டும் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் கேபினெட்குள்ளே வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜில் ஃபுல்லி ஸ்டாக்ட் ஃப்ரிட்ஜ். ஸோ அந்த மினி ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்லி பெய்ட் ஃபார். ஸோ யூ கேன் ஈட் as much as you want. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஒரு வழியாக வந்து ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு நல்லா டயர்டாகிடுச்சு. காலையிலேருந்து சாப்பிடல. இப்போ வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:30. ஸோ நாங்கள் இப்போது மெயின் புஃபேக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தாக்கா பயங்கரமாக வந்து செலெக்ஷன் வச்சுருந்தாங்க. என்ன எடுக்கிறது என்ன விடுறதுன்னே தெரியல. ஸ்டார்டர்ஸ்லேருந்து சாலட்ஸ்லேருந்து ஃப்ரூட் செலெக்ஷன், டிசர்ட்ஸு, மெயின் கோர்ஸு என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் எல்லா மீலுக்கும் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக லைவ் கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன வேணுமோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக மீட் செலெக்ஷன், லேம்பு, சிக்கன் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நீங்கள் அதுக்கு தேவையான உப்பு, பெப்பரு அது ஏதாவது வேணுமா, இல்லை பட்டர் வேணுமா, இல்லை சிமிச்சூரி சாஸ் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ஏதாவது வேணுமா போட்டுட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சைடில் வந்துட்டு ஃபிஷ்ஷு, டூனா, சால்மன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தாக்கா ஷவர்மா ஸ்டாண்ட் வேறு வச்சு அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து காலையில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆம்லேட் போட்டு தருவாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டாஃப் வேறு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன $1, $2 டிப் கொடுத்தாக்கா நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷார்க்குட்ரி அண்ட் தென் ரிப் ரோஸ்ட், அப்புறம் ரெட் ஸ்னாப்பரை வந்து பட்டரில் வந்து சாட்டே பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் அண்ட் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்னாப்பர் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் எதுவும் சீசனிங்னு எதுவும் போடலை.
ஸோ பேசிக்லி பட்டரில் சாட்டே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டு மறுபடியும் போய் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷு லேம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ரெட் ஸ்னாப்பர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அப்பா என்ன சாப்பாடுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. எதை விடுறது, எதை எடுக்கிறது, எதை சாப்பிட்றது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. மொத்தத்தில் வந்து நான் இன்னும் பாதி கூட முடிக்கல. மறுபடியும் வந்து 2வது ரவுண்ட் ட்ரை பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நான் அப்படியே பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். சன்செட் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல் சன்செட் இருக்குது. ஸோ போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு ரவுண்ட் 2. பயங்கர எக்ஸைட்மெண்ட்க்கு அப்புறம் போய் பீச்சை பார்த்தாக்கா ஃபுல்லாக சீவீடாக இருக்குங்க. ஸோ இந்த சீவீட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு போல் இருக்குது. கேரிபியனில் மெயின்லி அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரிடாலையும் வந்து சார்கசம் ப்ளூம்ன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். பார்த்தா இங்கே ஸ்விம்மிங் பூலும் மூடிட்டாங்க 7 மணிக்கு. பீச்சும் போக முடியல ஏன்னா அந்த சீவீட்னால. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோடு நாங்கள் திரும்பி வந்தோம் ரூமுக்கு. சரி 2மே பண்ண முடியலையே அப்படின்னு எங்கள் ரூமை வந்து நாங்கள் அப்கிரேடே பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூமோடே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைனில் ரூம் வச்சுருக்கவங்களாம் இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் 24/7. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் புஃபேக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி செலெக்ஷன் நான் ஆக்சுவலி பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட்லெஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது வாட்டர் பார்க். வாட்டர் பார்க் பக்கத்துலேயே வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீமும் சர்வ் பண்ணாங்க. இதோட என்ன தேவைங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து லிம்போன்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான். பட் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் வர முடியும். ஸோ ஸ்டார்டர்ஸுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஸ்கேலப்ஸ், மஷ்ரூம் சூப் அண்ட் டூனா.
மெயின் கோர்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபிலே மினியான் அண்ட் சீ பிரீம்னு ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் போட்டு ஸோ அது கரை சாஸஸ் அப்படியே இருக்கு. The scallop and check up potatoes. Potato oil. See it different section. காஃபி மூஸ் மாதிரி இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ இது பேர் வந்துட்டு லெமன் கிளவுட். சும்மா மேலே வந்து விப் கிரீம் தான் போட்டிருக்காங்க, அடியில் இருக்கு. இது சூப்பராக இருக்கு. ஸோ டே 4ல் இங்கே வந்து ஒரு ஸ்பா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அதிலே வந்து ஒரு ஃபுல் டே போயிடுச்சு. ஸோ ஈவினிங்கில் வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் போனோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பிரசிலியன் ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கும் டின்னர் ரெசர்வேஷன்ஸ் தேவை. நேற்று ஃபுட் கொஞ்சம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். பார்க்கலாம் ரெடி போகுதுன்ட்டு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கைக்கு. பீச் பக்கத்துலேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வியூவோடு இருந்துச்சு. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மலாம் வந்து முதல்ல பார்பிக்யூ நேஷன்லாம் போவோம்ல, அந்த மாதிரி இந்த கார்டை திருப்பினாக்கா சர்வ் பண்ணுவாங்க, கார்டை மூடி வச்சுட்டாக்கா ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா சர்வீஸ் படு ஸ்லோவாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா எங்களுக்கு பொறி வைக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருந்தாங்க. அட இதுக்காடா ரெசர்வேஷன் கேட்டிங்க அப்படின்னு புஃபேக்கே போயிட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் சீவீடே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சுண்ணாமிலே ஸ்விம்மிங்கை போடுவோன்ற மாதிரி சீவீடே இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஊர்லேருந்து வரும்போதே வந்து ஒரு ஷவர் கர்ட்டனை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை வந்து நாங்கள் பீச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு குழி தோண்டி அது மேலே போட்டுட்டு பசங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ப்ளே பூல் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். அதில் வந்து அவங்க உட்காந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பீச் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ரூம் பின்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். அங்கே அப்படியே ரெஸ்ட் ஆஃப் த டே சில் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி நைட்டே அப்படியே பேக்கிங்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மொத்தத்தில் வந்து நாங்கள் திருப்பி இங்கே வருவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ நாங்கள் ஃப்ளாரிடா போனப்போ இதோட பெட்டராக வந்து பீச்செலாம் நல்லா இருந்துச்சு. மேபி ஃபார் தி ஆல் இன்க்ளூசிவ் புஃபே திருப்பி வரலாம். பட் டெஃபினெட்லி இந்த சீசன் நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா இங்கே வந்து சீவீட் ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்கிறதுனால பீச் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி கிளம்ப போகிறோம். நாங்கள் இங்கே ஏர்போர்ட் வந்திருக்கோம். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வேலைங்க. இங்கே பயங்கர வேலையாக இருக்குது. சும்மா இங்கே வந்து வெண்டீஸ் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு அந்த பர்கர் வாங்கணும், ஒரு பர்கர் வந்து $18 அண்ட் தென் ஃப்ரைஸ் வாங்கினா ஃப்ரைஸ் வந்து $8. ஸோ ரூம்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் $1,800 ஆச்சு. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் $2,000 ஆயிடுச்சு எங்கள் 4 பேருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்க்கிங், ஸ்நாக்ஸ், டிப்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா ஒரு $5,000 செலவு பண்ணியிருப்போம் இதுக்கு. நாங்கள் வந்து பாரிஸ் போனப்போ எங்களுக்கு மொத்த காஸ்ட் $10,000 தான் ஆச்சு. ஸோ அடுத்தது அந்த வீடியோ போடுறேன் நான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.